ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீப் 2. இப்போ நம்ம சாப்டர் நம்பர் 8ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ சம்டைம்ஸ் they will also ask you 5 mark question from this chapter. ஓகே, ஸோ இதில் நீங்கள் நிறைய டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈவன் if diagram is not asking the question, so please draw the diagram. இதுக்கும் லைஃப் ப்ராசஸஸ்க்கும் நீங்கள் நிறைய டயக்ராம் போட்டிங்கன்னா you'll be getting many extra marks. Okay, so please practice all the diagram in biology. Okay, so it will be very useful for you if you do not know the points exactly. Okay, so அப்போ they will be able to give some extra marks for you. Okay, so first, so fertilization எங்கே நடக்கும்? So first question number 1. Okay, that is fertilization take place in dash part of female reproductive system, that is fallopian tube. You know very well that fallopian tube தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்க போகுது, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து அந்த ஓவரிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ரீச்சஸ் தி ஃபெலோப்பியன் டியூப். ஸோ ஸ்பெர்ம் வந்து ஸோ வெஜைனாலேருந்து செர்விக்ஸு, செர்விக்ஸ்லேருந்து யூட்ரஸ்லேருந்து கடைசியாக ஃபெலோப்பியன் டியூப்புக்கு வந்துடும். ஸோ ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ லெய்ஸ்மேனியா விச் காசஸ் வாட்டர் காலா அசார், ரைட்? ஸோ அது வந்து எதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணும். வாட் இஸ் அ மோட் ஆஃப் asexual reproduction? That is binary fission. Remember this, that is binary fission. Okay, binary fission. So most of the questions we have taken from previous year questions only. So please note all these questions. So antherல என்ன இருக்கு? So what does anther contain? You know very well that anther is the part of the male, right? So male reproductive system in flower, right? So anther is part of stamen சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் என்ன இருக்குது? ஸோ anther contains the pollen grains. Okay, so it contains pollen grains, remember that. Okay, so it contains pollen grains, right? Then which of the following part is not a part of pistil? What is pistil? Pistil is the female reproductive part of a flower, right? So this is a shape, okay, of a pistil, right? So you have a stigma and you have style and you have ovary. ஓவரிங்கிறது அந்த பல்ஜ்டு பார்ட் இல்லையா? இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பல்ஜ்டு பார்ட் தான் ஓவரி. ஸோ ஸ்டிக்மாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா போலன் கிரைன்ஸ் வந்து ஒட்டிக்க போகுது. தென் யூ ஹாவ் ஸ்டைல். ஸோ ஸ்டைலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல். ஓகே, ஸோ அப்போ இதில் எந்த பார்ட் வரலன்னு பாருங்கள்? ஃபிலமெண்ட். ஸோ ஃபிலமெண்ட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் பிஸ்டல். ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் ரிசல்ட் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் வாட்? ஸோ ஒரு மேல் கேமெட்டு ஃபீமேல் கேமெட்டு ஒன்று சேர்ந்தால் அதுதான் ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபெர்டிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா இட் ரிசல்ட்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு identify the types of asexual reproduction and explain it with the help of a diagram. Okay, so listen to me very carefully. Let's explain it with the help of an example of it. Okay, so what is this one? This is a spore formation, right? So you can see இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே ஒரு ரவுண்டாக பல்ப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? தட் இஸ் நோன் அஸ் யுவர் ஸ்பொராஞ்சியம், ரைட்? அதுதான் வந்து ஒரு பல்ப் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்போர்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஓகே, அந்த ஸ்போர்ஸ் எல்லாமே ஒரு சீட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏர் கரண்ட் வழியாக வந்து என்ன ஆகும்னா ஸோ அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ அது எங்கே போய் லேண்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நியூவான இண்டிவிஜுவல் டெவலப் ஆகும். ஸோ திஸ் இஸ் சீன் இன் ரைசோபஸ். ஒன் எக்ஸாம்பிள் இஸ் ரைசோபஸ். ரைசோபஸ்ங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பிரெட் மால். ஓகே, அந்த ப்ரெட்டு அப்படியே வச்சுட்டோன்னா வீணாக போயிடுது பார்த்தீங்களா? ஒரு மாதிரி வெள்ளை கலரில் மேலே பூசணம் பூத்து போயிடுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைசோபஸ். ஏன்னா ஏர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட் மேலே வந்து அப்படியே செட்டில் ஆகும்பொழுது அங்கே அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ திஸ் மோட் ஆஃப் asexual reproduction is seen in rhizopus, also known as bread mold. Okay, very important, note this. This is known as spore formation. ஸ்பொராஞ்சியம்ங்கிறது ஒரு பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ளே நிறைய ஸ்போர்ஸ் இருக்கும். அந்த ஸ்போர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பொராஞ்சியம் வெடிக்கும்பொழுது அப்படியே ஏர் கரண்ட்டில் ரிலீஸ் ஆகிடுது. அப்படியே எங்கே போய் லேண்ட் ஆகுதோ அங்கே வந்து நியூ இண்டிவிஜுவலாக டெவலப் ஆக போகுது. இந்த ஸ்பொராஞ்சியம் தாங்கி பிடிச்சிருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஹைப்பேன்னு சொல்லலாம். ஓகேவா? So yesterday many of you wrote long spelling. Okay, so please note this. Okay, this is just a thread like structure. Draw and label the parts of the flower. Okay, it's very important part. Please note this. Simple diagram போடலாம். Okay, இது நிறைய பேர் இதோட விட்டுட்டீங்க. Only you have done the female part. No, it's not over. Okay, so they ask you separately draw the female part and pollen tube. இல்லை அந்த pollen tube தான் போட்டிருந்தீங்க லாஸ்ட் in our test. Okay, so that is not the full diagram. Okay, so ஃபஸ்ட்டு வந்து female part போட்டிங்கன்னா ஸோ இது வந்து ஸ்டைலு. just now we have discussed this is style and this is stigma and sorry மாற்றி சொல்கிறேன்னா ஸோ this is going to be stigma. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா stigma
அடுத்தது யூ ஹேவ் ஸ்டைல். ஸோ ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்மாவையும் ஓவரியும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகுது? ஸோ இட் இஸ் கோயிங் டு கனெக்ட் இட். ஓகேவா? ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டைல். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பாருங்கள், ஓவரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓவியூல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ யூ ஹேவ் ஓவியூல்ஸ், ரைட்? ஸோ நவ் யூ ஹேவ் டு ட்ரா தி மேல் பார்ட் ஆல்சோ, ரைட்? ஸோ இந்த மாதிரி சைடில் மேல் பார்ட் போடலாம். யூ கேன் ட்ரா தி மேல் பார்ட், ரைட்? ஸோ யூ கேன் ட்ரா தி மேல் பார்ட் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த மேல் பார்ட். ஓகே, இந்த மேல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ கால் இட் அ ஸ்டேமன். ஸோ மேலே இருக்கிறது வந்து ஆந்தர், இந்த மேலே இருக்கிற இந்த உருண்டையாக இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஆந்தர், இந்த கோடுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலமெண்ட்னு சொல்கிறது. ஆந்தரை தாங்கி பிடிச்சிருக்க ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஃபிலமெண்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஸ்டேமன் சொல்லுவோம். இது மூணுத்தையும் சேர்த்து பிஸ்டல்னு சொல்கிறது, ரைட்? ஆல்சோ நோன் அஸ் கார்பல். பிஸ்டல்னாலும் ஒன்று தான், கார்பல்னாலும் ஒன்று தான். பிஸ்டல் கார்பல் ரெண்டுமே ஒன்று தான். பிஸ்டல் கார்பல் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ தட் இண்டிகேட் தி ஃபீமேல் பார்ட். ஓகே, மேல் பார்ட் வந்து ஸ்டேமன். ஓகே, அதிலே இருக்குது பாருங்கள், மென்னுங்கிறது அதிலே இருக்குது மேல் பார்ட். பிஸ்டல் ஆர் கார்பல் தான் ஃபீமேல் பார்ட். யூ ஷுட் ஆல்சோ ஆட் த petals and sepals. Okay, so petals and sepals add பண்ணணும், so that you will be getting full marks. Okay, so petals and sepals add பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பெட்டல்ஸ் இப்படி இந்த இதழ்கள் போடணும். ஓகே, ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ்? ஸோ பெட்டல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இட் அட்ராக்ட் தி பாலினேட்டர்ஸ். ஓகே, அண்ட் கீழே வந்து செப்பல்ஸ் போட்டுக்கோங்க அப்படி. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வந்து பட்டாக இருக்கும்பொழுது அந்த ஸ்டேஜில் பாதுகாக்கிறது தான் செப்பலோட வேலை. ஸோ திஸ் இஸ் யுவர் பெட்டல். ஓகே, அண்ட் திஸ் இஸ் யுவர் செப்பல். ஓகே, ஸோ செப்பலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ ரோஸே வந்து பட் ஸ்டேஜில் பார்க்கும்போது ஸோ மேலே அந்த கவர் பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா அந்த இலை மாதிரி, அதுதான் வந்து செப்பல். ஸோ தீஸ் ஆர் தி பார்ட்ஸ் ஆஃப் தி flower, right? Next, differentiate between. Next question, so we'll move on to the third question now. Differentiate between self pollination, cross pollination. Repeated question this one. So you know very well that pollination அப்படின்னா so transfer of, okay, so what is that? Pollination means transfer of pollen grains from anther to stigma. ஆந்தர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆகிற அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் தான் பாலினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் ரெண்டு டைப் இருக்குது, செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன் தான் வித்தின் தி சேம் ஃப்ளவர், ஒரே ஃப்ளவருக்குள்ளே நடக்கிறது. ஸோ ஒரே ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மா அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் தட் ஆந்தர். ஓகேவா? அந்த பாலன்கிரைன்ஸ் வந்து இந்த ஆந்தர்லேருந்து எதுக்கு போகும்? ஸ்டிக்மாவுக்கு போகும். சேம் ஃப்ளவரில் நடந்தால் அது செல்ஃப் பாலினேஷன். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் பிட்வீன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பிளான்ட். ஓகேவா? டிஃப்ரெண்ட் பிளான்ட்டுக்கு நடுவில் நடக்கணும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் பிளான்ட்டுக்கு நடுவில் நடந்தால் அது வந்து கிராஸ் பாலினேஷன். ஸோ யூ மே ஹாவ் ஒன் டவுட் நவ். ஓகேவா? ஸோ ஒரே பிளான்ட் தான், ஆனால் வேறு வேறு ஃப்ளவருக்கு நடுவில் நடக்குது. ஓகேவா? ஸோ ஒரே பிளான்ட் தான், ஆனால் வேறு வேறு ஃப்ளவருக்கு நடுவில் நடக்குது. ஸோ அப்போ இதை நான் என்னன்னு சொல்கிறது? செல்ஃப் பாலினேஷனா கிராஸ் பாலினேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஷுட் சே திஸ் ஒன்று செல்ஃப் பாலினேஷன் ஒன்லி. பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா, சாரி 1 minute, என்னாச்சு? Yeah, we'll continue. Okay, so listen to me. What we are discussing, so இதான் வந்து பார்த்திங்கன்னா என்னது? ஸோ ஒரே ஃப்ளவர் தான், பட் ஆனால் வந்து ஒரே பிளான்ட் தான், ஆனால் ஃப்ளவர் வேறு ஃப்ளவருக்கு நடுவில் நடக்குது. ஸோ இது பார்க்க கிராஸ் பாலினேஷன் மாதிரி தான் இருக்கும். ஃபங்க்ஷனலி இது கிராஸ் பாலினேஷன் தான். கண்டிப்பாக ஏர் வழியாவோ இல்லை வாட்டர் வழியாவோ இல்லை ஒரு என்ன பண்ணுது? ஸோ இது ஃபங்க்ஷனலி பார்க்க வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ வாட்? கிராஸ் பாலினேஷன். பட் ஜெனட்டிக்கலாக அதே பிளான்ட்டோட பாலன் கிரெயின் தான் வருது. அப்போ ஜெனட்டிக்கலி பார்க்கும்போது இது செல்ஃப் பாலினேஷன் தான். ஸோ மோர் அபவுட் திஸ் வில் பி லேர்னிங் இன் யுவர் கிளாஸ் 12. ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஜஸ்ட் நோட் தட் ஒரே ஃப்ளவருக்குள்ளே நடந்தாலும் இல்லை ஒரே பிளான்ட்டில் வேறு வேறு ஃப்ளவருக்குள்ளே நடந்தாலும் அது செல்ஃப் பாலினேஷன் தான். ஸோ கிராஸ் பாலினேஷனுங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் பிளான்ட்டுக்கு நடுவில் நடக்கணும். என்டையர்லி டிஃப்ரெண்ட் பிளான்ட்டுக்கு நடுவில் நடக்கணும். ஸோ வாட் இஸ் இம்ப்ளான்டேஷன்? இம்ப்ளான்டேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா என்னது? ஸோ அந்த யூட்ரஸில் வந்து அந்த எம்ப்ரியோ வந்து இம்ப்ளான்ட் ஆகுது, அப்படியே வந்து என்ன அட்டாச் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் இம்ப்ளான்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆஸ் யூ நோ வெரி வெல் தட், okay, so let us consider this one to be a female reproductive system, right? So this is going to be your fallopian tube, right? And at last here you have the ovary, right? ஸோ இங்கே தான் நம்மளோட ஓவரி இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அவர் ஓவரி. ஸோ நவ் திஸ் இஸ் கோயிங் டு பி தி யூட்ரஸ், ரைட்? திஸ் இஸ் கோயிங் டு பி தி யூட்ரஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது? ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னேன், ஜைகோட் ஃபார்ம் ஆகும்.
ஓகே. ஸோ அப்படியே ஜைகோட் அப்படியே டிவைட் ஆகி ஸோ ஒரே ஒரு செல் தான் ஜைகோட் வந்து அப்படியே டே 1க்கு அப்புறத்துலேருந்தே டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 2 செல்ஸ், அப்புறம் 4 செல்ஸ், அப்புறம் 8 செல்ஸ், அது மாதிரி டிவைட் ஆகி வில் பி கெட்டிங் எம்ப்ரியோ. ஜைகோட்லேருந்து எம்ப்ரியோ ஆக ஆரம்பிக்கும். இது எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த யூட்ரஸில் வந்து எம்பெடட் ஆகுது பாருங்கள், அப்படியே அட்டாச் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் இம்ப்ளான்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ டு பி வெரி ஸ்பெசிஃபிக், எந்த லேயரில் வந்து இம்ப்ளான்ட் ஆகும்னா அந்த பிளட் வெசல்ஸ் அதிகமாக இருக்கும் பாருங்கள், எண்டோமெட்ரியம்னு சொல்லுவாங்க அதை. ஓகேவா, வி கால் திஸ் ஒன் அஸ் எண்டோமெட்ரியம். ஓகே. ஸோ யூட்ரஸில் 3 லேயர் இருக்குது, அதில் இந்த இன்னர் மோஸ்ட் லேயர் தான் எண்டோமெட்ரியம். ஸோ சப்போஸ் ஃபெர்டிலைசேஷனே நடக்கலை, ஜைகோட்டே ஃபார்ம் ஆகலை அப்படின்னா இந்த எண்டோமெட்ரியம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகி மென்சுரல் சைக்கிள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங்காக வெஜைனா வழியாக வருது. ஓகே. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் டேர்ம் எண்டோமெட்ரியம் வெரி கிளியர்லி. ஓகே. ஸோ வேர் டஸ் பேபி கெட் இம்ப்ளான்டட்னா யூ ஷுட் பி ஏபிள் டு டெல் தம் வெரி ஸ்பெசிஃபிக்கலி தட் இஸ் endometrium. Got it? So first the zygote is going to be formed at fallopian tube. After that it get divided into embryo. ஓகேவா, எம்ப்ரியோவாக மாறப்போகுது. அந்த எம்ப்ரியோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து யூட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளான்ட் ஆகிறதா நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். ஓகே, அதாவது கெட்டிங் அட்டாச்ட் ஆர் எம்பெடட். ஓகே. ஸோ வாட் இஸ் the importance of that placenta? If anyone asks you about this placenta, you should say that after implantation a disc shape, okay, ஒரு disc shapeல ஒரு ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். ஸோ அதை தான் பிளாசண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளாசண்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ மெயினாக வந்து இட் இஸ் கோயிங் டு இன்வால்விங் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிட்வீன் மதர் அண்ட் தி பேபி. ஓகே, யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் ஃபீட்டஸ். ஓகே, ஃபீட்டஸ்னாலும் பேபினாலும் ஒன்று தான். ஸோ வெல் டெவலப்டு அந்த பேபியை தான் ஃபீட்டஸ்ன்னு சொல்கிறது. எம்பிரியோலேருந்து ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆக்சிஜனு, நியூட்ரியன்ஸு, ஓகேவா, அப்புறம் பேபிக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ மதரோட பிளட்டில் போயிடும். ஓகேவா. ஸோ அது எல்லாமே எது வழியாக எக்ஸ்சேஞ்ச் ஆகணும், பிளாசண்டா வழியாகும். பிளாசண்டா இஸ் கோயிங் டு மெயின் எக்ஸ்சேஞ்ச் சேனல் மாதிரி ஆக்ட் ஆக போகுது. It's going to act as a main exchange channel. Okay, so between the mother and the fetus. Then talking about the next one, what is the mode of reproduction seen in amoeba and paramecium? Okay, actually I want to ask about plasmodium. Theriyam paramecium எழுதிட்டேன் நேத்தி, பட் நோ இஷ்யூஸ். ஓகே. ஸோ பேராமிசியம் அண்டு அமீபா ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான், தட் இஸ் பைனரி ஃபிஷன். ஸோ பைனரி ஃபிஷனில் நேற்று நிறைய பேர் தப்பு பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு செல்லை போட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக 2 போட்டுட்டிங்க. அப்படி யூ ஷுட் நாட் ட்ரா லைக் திஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்கானிசம் இருக்குது. ஸோ இப்போ அது மெச்சூர் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு மோட் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் தான் டிவைட் ஆகணும். ஸோ நியூக்ளியஸ் 2ஆக டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சைட்டோபிளாசம் 2 பிரியிற மாதிரி இப்படி காமிக்கணும். அப்புறக்கா தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 செல்லும் ஃபார்ம் ஆகிற மாதிரி சொல்லணும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஹவு தி பைனரி ஃபிஷன். ஸோ யூ ஹேவ் டு மார்க் தி பாஸ். இது சைட்டோபிளாசம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸு, இது செல் மெம்பர். லைக் திஸ் யூ கேன் add some point like this. Okay, so cell membrane like that you should add some point. Okay, so what is the mode of reproduction seen in paramecium and amoeba? Okay, in both also we see only the what, that is binary fission. Binary fissionல ஒரு ஆர்கானிசம்ல உங்களுக்கு 2 என்ன கிடைக்கும், ஒரு ஆர்கானிசம் வந்து 2 நியூ இண்டிவிஜுவல்ஸாக பிரியும். ஓகே. சப்போஸ் இங்கே பிளாஸ்மோடியம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, மல்டிபிள் ஃபிஷன். ஸோ ஒரே ஆர்கானிசம்லேருந்து இந்த டைம் நிறையா நியூ இண்டிவிஜுவல்ஸ் கிடைக்க போகுது. 1 2 3 4 ஓகே, அது மாதிரி நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஓகே. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி மல்டிபிள் ஃபிஷன். This is going to be the multiple fission. Okay, so very very important. Okay, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஃபிஷன். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி நடக்கும், ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அன்ஃபேவபிள் கண்டிஷன். வாட் இஸ் மீன் பை அன்ஃபேவபிள் கண்டிஷன்? இப்போ டெம்பரேச்சர் ரொம்ப டாலரேட்டே பண்ண முடியாத மாதிரி இருக்குது, ஃபுட் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா அப்போ வந்து அந்த ஆர்கானிசத்தை சுற்றி ஒரு பவுண்ட்ரி டெவலப் ஆகும். அதுக்கு பேர் தான் சிஸ்டன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுண்ட்ரி டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் உள்ள இங்கே முன்னாடி பைனரி ஃபிஷனில் 2 நியூக்ளியஸ் தான் இருக்கும். இப்போ நிறைய நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய செல்லு வந்து ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வந்து போனதுக்கப்புறம் மறுபடியும் ஃபேவரபிள் கண்டிஷன் ரிட்டர்ன் ஆகும்போது அந்த சிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிட்டு எல்லா இண்டிவிஜுவல்ஸும் ரிலீஸ் ஆகிடும். அப்போ ஒன்றும் பார்த்திங்கன்னா நியூ இண்டிவிஜுவல்ஸாக டெவலப் ஆக போகுது. ஸோ திஸ் கம்ப்ளீட்ஸ் your 2 mark questions. So now coming to the 3 mark question. So what is menstrual cycle? Explain it very briefly. Okay, so it's important. Yeah, so everything is available in the handwritten notes. So please check the handwritten notes available in the Telegram channel. Okay, now you don't have time to write everything, so you can go and take a printout of the same and you can study it. Okay, wow. So you can revise it as many times as you can. So what is menstrual cycle? Just now we have discussed. Okay, so you know very well that okay, the egg will be fertilized by a sperm. Okay, in case if that egg is not fertilized by the அந்த எக்கு வந்து இப்போ ஸ்பெர்ம் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணல அப்படின்னா என்ன நடக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து மொத்தமாக ஒரு 28 days கிட்ட நடக்கும். ஓகேவா? ஸோ தேர் வில் பி ப்ளீடிங் ஃபார் அபவுட் 3 to 5 days. ஓகே, ஸோ தட் இஸ் கோயிங் டு இண்டிகேட் தி ஸ்டார்டிங் ஆஃப் தி மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ இந்த ப்ளீடிங் ஒன்லி indicate the starting of the menstrual cycle. After that, okay, so there will be for the next few days, okay, there will be this cycle. Okay, அப்போ தான் அந்த எக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் எகைன் அந்த எக்கு வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸோ ஸ்பெர்ம் வந்து அது கூட மீட் ஆகுதான்னு வந்து பார்ப்போம். ஓகேவா? சப்போஸ் மீட் ஆகலை அப்படின்னா எகைன் இந்த ப்ளீடிங். ஸோ எகைன் தி சைக்கிள் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். ஓகே, ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? ஸோ as we have already discussed that, so these are the parts of female reproductive system, right? So this is going to be your what? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப்பு. இங்கே வந்து நம்மளுக்கு ஓவரி இருக்குது, ரைட்? இங்கே ஒரு ஃபெலோப்பியன் டியூப். ஸோ நடுவில் வந்து யூட்ரஸ் இருக்கும். ஸோ யூட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக் பிளட் வெசல்ஸ் லைனிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், ரெண்டு பக்கமுமே ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஓகே, ஸோ திஸ் ஆர் தி thick blood vessels lining. Okay, why it is formed? For the purpose of implantation. இப்போ ஓவரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கை ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ யூ நோ வெரி வெல் தட் ஸ்பெர்ம் வந்து அந்த எக்கு கூட மீட் ஆகும் ஃபெலோப்பியன் டியூப்பில். ஓகே, ஓவரி ரிலீஸ் பண்ண எக்கு வந்து ஃபெலோப்பியன் டியூப்புக்கு போயிடும். ஸோ ஸ்பெர்ம் வந்து எப்படியாவது இது வழியாக ட்ராவல் ஆகிட்டு அது மேலே போய் அங்கே போய் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்னு பார்த்தோம். பட் இன்கேஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா ஸோ வாட் வில் ஹேப்பன்? ஸோ இந்த எக்கு அப்படியே தான் இருக்கும். ஓகே, இந்த எக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீஜெனரேட் ஆக போகுது, பிரேக் ஆக போகுது. ஸோ அப்போ இந்த வெசல்ஸ் வந்து இப்போ தேவையில்லை இல்லையா? ஸோ this lining is not required for us now. Okay, this lining is not at all important for us, right? So what happens to this lining? இந்த blood vessels lining அப்படியே வந்து பிரேக் ஆகி வெஜைனா வழியாக ப்ளீடிங் ஆகும். ஓகேவா? ஸோ that is what results in the menstrual bleeding. Okay, so this happens every month. Okay, so that is known as menstrual cycle. So this happens when the egg is not fertilized, right? So I hope you understood. So absence of menstrual cycle, it is an indication of pregnancy. So if they are pregnant only, so there is no menstrual cycle. Okay, I hope you understood this menstrual cycle. So read it point by point, which is available in the notes. So what are the secondary sexual characters in female? So what are the secondary sexual character you remember? So low pitched voice you can write the low pitched voice, very important point. Okay, boys has so boys only have low pitched voice. Okay, so girls have high pitched voice. Okay, so girls have high pitched voice. Okay, very important. So girls have high pitched voice, boys has low pitched voice. Then you can write growth of hair in armpit and pubic region. Pubic region means over the reproductive organs. Okay, so growth of hair in the armpit as well as in the pubic region. Okay, as well as in the pubic region. So then there will be development of breast. So breast development is one of the very important characteristic feature of a female. Okay, so breast development. Okay, so this is the important characteristic features of secondary sexual characters, we can say otherwise. Okay, so now you have to go to the next question, that is, so I think you can recollect this picture which is there in your NCERT. So what is this? This is seed, right? So what is this one? So this first one, what is this labeled as 1? This is your plumal. What is plumal? So plumal is going to be your future shoot. அண்ட் இந்த ரெண்டாவது என்னது? ரேடிக்கல். ஓகே, ரேடிக்கல் ஸ்பெல்லிங் தான் நிறைய பேர் தப்பாக எழுதிங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரேடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ரூட்டாக இருக்க போகுது. ஸோ வாட் இஸ் திஸ் 3? தட் இஸ் நோன் அஸ் காட்டிலிடன். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட்டிலிடன்? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகும்போது அதுதான் வந்து ஃபுட் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதுதான் வந்து நியூட்ரிஷன் கொடுக்கும். ஓகேவா? ஸோ த டெவலப்பிங் சீடுக்கு. ஓகே, ஸோ விச் பார்ட் ஆஃப் தி ஃப்ளவர் டெவலப்ஸ் டு ஃப்ரூட் அண்ட் சீட்? ஸோ ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் வாட் வில் ஹேப்பன்?
ovary will develops into fruit and ovule will develops into seed. Okay, ovule will develop into seed. So what is germination? ஜெர்மினேஷனுங்கிறது அந்த சீடு வந்து ஒரு சீட்லிங்காக மாறுறது. சீட்லிங்காக மாறுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மினேஷன். ஸோ சீடு வந்து சீட்லிங்காக மாறுறது தான் ஜெர்மினேஷன். அதாவது அந்த குருத்து வரும் பார்த்தீங்களா, அண்டர் தி அப்ராப்ரியேட் கண்டிஷன் சொல்லணும். ஸோ சீட் டெவலப்பிங் டு சீட்லிங் அண்டர் தி அப்ராப்ரியேட் கண்டிஷன். அப்படின்னா இதுக்கு தேவையான வாட்டர், அப்புறம் சாயில், அப்புறம் சன்லைட் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும்பொழுது சீடு வந்து சீட்லிங்காக டெவலப் ஆகிறது தான் ஜெர்மினேஷன். ஸோ நேம் தி accessory gland which is present in male reproductive system and explain their role. So what are the accessory gland which is present in male reproductive system? நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Okay, that is your seminal vesicle. Okay, so இந்த question நேற்று நிறைய பேர் அட்டென்ட் பண்ணல. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பா, that is seminal vesicle. Okay, and also we have prostate gland. Okay, prostate gland, these are the gland. Okay, what do you mean by gland? Gland is special tissue. கிளாண்டுங்கிறது ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ, ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இங்கே என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுதுன்னா, இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் தி மில்கி ஃப்ளூயிட். மில்கி ஃப்ளூயிட். ஓகே, இந்த ஃப்ளூயிடோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, ஸோ ஸ்பெர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் நரிஷ்மெண்ட் as well as it helps in the movement of the sperm. In the female reproductive tract. Okay, you know very well that so sperm வந்து எங்கே போய் ஓம் கூட மீட் ஆகணும். ஸோ you know very well this. இதை நான் நிறைய டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். ஓகே, பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திரும்பி சொல்கிறேன். ஸோ இங்கே தான் ஓவரி இருக்குது. ஓவரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கு ரிலீஸ் பண்ணும், அதை ஃபெலோப்பியன் டியூப் வந்து வாங்கி வச்சிருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ நம்மளோட ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜைனாலேருந்து எங்கே போகணும்? ஐயோ, மறுபடியும் ஏதோ ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம். Yes guys, so we'll repeat it. Okay, so you can see that என்ன சொல்லிட்டு இருந்தேன், I have been explaining about that diagram இல்லையா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்ஸு. ஸோ இங்கே ஃபெலோப்பியன் டியூப் இருக்குது, இங்கே ஓவரி இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து ஓவரிலேருந்து ரீச் ஆகிட்டு. ஸோ நம்மளோட ஸ்பெர்ம் வந்து ஸோ ஃப்ரம் வெஜைனா செர்விக்ஸுக்கு போகும், அப்படியே யூட்ரஸ், அங்கேருந்து ஃபெலோப்பியன் டியூபுக்கு போகணும். ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அந்த ஃப்ளூயிடோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ ஸ்பெர்ம் கூட அந்த ஃப்ளூயிடை சேர்த்தா தான் நம்ம அந்த எந்த ஃப்ளூயிடு, அந்த கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஃப்ளூயிட். எந்த கிளாண்டு? தட் இஸ் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அண்ட் செமினல் வெசிக்கல். ஸோ இதை வந்து சேர்த்து தான் நம்ம சீமென்னு சொல்லுவோம். தி சீமென் ஒன்லி கம்ஸ் அவுட் ஆஃப் தி யுரெத்ரா. Okay, that from the penis. Okay, so this is highly rich in the nutrients, that is fructose இருக்கும் அதிகமாக அதில். Okay, well, like glucose we also have one special sugar, that is fructose. Okay, so next draw the sperm and explain it past. So just இப்படி ஒன்று போட்டுக்கோங்க, முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ ஹியர் யூ ஹேவ் தி திஸ் இஸ் ஹெட் அண்ட் திஸ் இஸ் டெயில். ஓகே, சாரி ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிட்டேனா. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஹெட், this is head and this is tail. Okay, and inside the head you have the nucleus. So nucleus contains the DNA ன்னு சொல்லுவாங்க. Okay, that is going to have the DNA. So what is the importance of DNA? இந்த ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய DNA தான் வந்து பார்த்தீங்கன்னா as the father genetic material. So what is vegetative propagation? Very important question. But yesterday none of you write the definition. Okay, vegetative propagation பற்றி கேட்டாங்கன்னா, so just explain them that it is a mode of asexual reproduction seen in plants. Okay, so இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது வந்து ஒரு asexual reproduction. ஏன்னா இங்கே ஃப்ளவர் இன்வால்வ் ஆகலை, அந்த மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட்டு பாலினேஷன் அது எதுவுமே நடக்காது. ஸோ ஃப்ளவர் தான் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் பார்ட். மற்ற பார்ட் எல்லாமே வெஜிடேட்டிவ் பார்ட்னு சொல்லுவாங்க. மற்ற பார்ட் எல்லாமே என்னது? வெஜிடேட்டிவ் பார்ட். ஓகே, வாட் ஆர் தி அதர் பார்ட்ஸ் யூ ஹேவ் ஹியர்? தட் இஸ் யுவர் வாட்? பிளான்ட்டில் மற்ற பார்ட் என்னென்னா ரூட்டு, ஸ்டெம்மு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் கோயிங் டு பி தி அதர் பார்ட்ஸ். இந்த பார்ட்ஸை தான் நம்ம வந்து வெஜிடேட்டிவ் பார்ட்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்டை வச்சு நம்ம நியூ பிளான்ட் மேக் பண்ணுற அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு பேர் தான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஸோ யூ ஆர் கோயிங் டு டெவலப் அ நியூ பிளான்ட் ஃப்ரம் ரூட் ஆர் ஸ்டெம் ஆர் லீஃப். That is known as vegetative propagation. Got it guys? So for example, இப்போ நம்ம வந்து ஒரு ரோஸை எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ நம்ம ரோஸ்க்கு சீட்ஸ் தேவையில்லை, அந்த ரோஸோட ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சாலே போதும். ஸோ அந்த மாதிரி நடக்கிற ப்ராசஸ்க்கு தான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் சொல்கிறது. ஸோ வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனுங்கிறது என்னது? த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் நியூ பிளான்ஸ் ஃப்ரம் தி வெஜிடேட்டிவ் பார்ட். ஓகேவா? வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்னால் என்னது? ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப். ஸோ லீஃப்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, லீஃப் வழியாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரே பிளான்ட் வந்து ஒரே பிளான்ட் நிறையா இருக்குது, பட் உங்கள் புக்கில் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் தட் பிளான்ட்? தட் இஸ் கோயிங் டு பி ப்ரையோஃபைலம். ஓகே, ஸோ வாட் இஸ் தட்? ப்ரையோஃபைலம். ஓகே, ஸோ ப்ரையோஃபைலம் வந்து பார்த்தீங்கன்னா லீஃபோட மார்ஜினில் நிறையா பட்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ பட்டு மாதிரி
நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டெவலப் ஆகும். அந்த பட்டு அப்படியே கீழே வந்து விழுந்துடும். ஓகேவா, அந்த பட்டுக்கு ரூட்லாம் இருக்கும். அப்படியே கீழே விழுந்தோடனே ஒரு நியூ பிளான்ட்டாக டெவலப் ஆகிடும். ஸோ நோட் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரையோஃபைலம். ஓகே, ஸோ ப்ரையோஃபைலம் இஸ் த பிளான்ட் விச் இஸ் கோயிங் டு ரீப்ரொடியூஸ் பை இட்ஸ் லீஃப். ஓகேவா, லீஃபோட மார்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், லீஃப் பட்டு வந்து டெவலப் ஆகும். லீஃப் பட் டெவலப் ஆச்சுன்னா அப்படியே இது காஞ்சி கீழே விழும்போது ஸோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெவலப் ஆகும், ஸோ அப்படியே வந்து இட் இஸ் கோயிங் டு டெவலப் இன் டு அ நியூ பிளான். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நேம் தி வாட் ஆர் தி கான்ட்ராசெப்டிவ்ஸ், எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் கான்ட்ராசெப்டிவ்ஸ் அவைலபிள் இன் தி டீட்டெயில். இது எல்லாருமே கரெக்டாக இருந்தீங்க. கான்ட்ராசெப்டிவ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கான்ட்ராசெப்டிவ், வாட் இஸ் மீன் பை கான்ட்ராசெப்டிவ்? கான்ட்ராசெப்டிவ்ஸ் ஆர் தி மெத்தட்ஸ் யூஸ்டு டு அவாய்ட் தி ப்ரெக்னன்சிஸ். ஸோ ப்ரெக்னன்சியை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராசெப்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் கான்ட்ராசெப்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு பெரியர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வாட் ஆர் பெரியர்ஸ்? ஸோ பெரியர்ஸுங்கிறது ஃபிசிக்கலாக ஒரு வால் மாதிரி க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெர்மையும் ஓமையும் மீட் பண்ண வைக்காமல். யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் அபவுட் காண்டம்ஸ். ஓகே, ஸோ விச் இஸ் யூஸ்டு பை தி மேல் and similar to condom there is a special covering that also covers the female reproductive system. Okay, so that is going to act like a physical barrier. Okay, spermium meet பண்ண விடாம நடுவுல ஒரு வால் வச்சு தடுக்கிற மாதிரி. Okay, that is the barrier method. Then you have to talk about chemical method. In chemical methodல வந்து பார்த்தீங்கன்னா you have to யூஸ் பில். ஓகேவா, மாத்திரை எடுத்துப்பாங்க. ஓகேவா, அந்த மாத்திரை எடுத்துக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் அது வந்து ஹார்மோனல் பேலன்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தேர் வில் பி சைடு எஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ தே ஹேவ் டு டேக் பில். பில்லுங்கிறது மாத்திரை தான், வாய் வழியாக எடுத்துக்கூடிய ட்ரக்குக்கு பேர் தான் பில். ஓகே, ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் chemical method. Then talking about the IUD. IUD is one of the very commonest method used in the India. IUD அப்படின்னா இன்ட்ரா யூட்ரின் டிவைஸ். வாட் இஸ் இன்ட்ரா யூட்ரின் டிவைஸ்? இன்ட்ரானா என்னது, உள்ளன்னு அர்த்தம். ஓகே, யூட்ரின்னா யூட்ரஸ்க்குள்ள. ஓகே, யூ ஆர் கோயிங் டு கீப் சம்திங் இன் தி யூட்ரஸ். இன்ட்ரா யூட்ரின் டிவைஸ். ஓகே, இன்ட்ரா யூட்ரின் டிவைஸுங்கிறது இன்ட்ரா யூட்ரின் நாட் யூட்ரஸ், இன்ட்ரா யூட்ரின் டிவைஸ். ஓகே, ஸோ இன்ட்ரா யூட்ரின் டிவைஸுங்கிறது யூ ஆர் கோயிங் டு கீப் இன் யூட்ரஸ். ஓகே, ஸோ மெனி ஆஃப் யூ ரோட் எஸ்டர்டே எக்ஸாம்பிள்னு போட்டு காப்பர் டீ இஸ் கெப்ட் இன் வெஜைனா. நாட் இன் வெஜைனா, இட் வில் பி கெப்ட் இன் யூட்ரஸ். ஓகே, ஸோ ஷுட் பி கெப்ட் இன் தி யூட்ரஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிலீஸ் பண்ண போகுது, காப்பர் டீ இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணால் காப்பர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ காப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இட் வில் நாட், காப்பர் டீ இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஐயூடிப்பா. ஸோ ஐயூடிக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் காப்பர் டீ. ஐயூடிங்கிறது இன்ட்ரா யூட்ரின் டிவைஸ் தட் வில் பி கெப்ட் இன் யூட்ரஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காமன் எக்ஸாம்பிள் தான் காப்பர் டீ. அந்த காப்பர் டீ என்ன ப்ரொடியூஸ் பண்ணால் காப்பர் ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்பெர்மை நவர விடாது. ஸ்பெர்ம் அப்போ நவர முடியலன்னா என்ன ஆக முடியாது, ஸோ ஸ்பெர்மே நவரலன்னா அங்கே ஃபெலோப்பியன் டியூபுக்கு ரீச் ஆக முடியாது. ஏன்னா ஃபெலோப்பியன் டியூப்ல தான் எக் இருக்குது. அப்போ இது வந்து ஸ்பெர்மை நவரவே முடியாது. ஸோ இட் இஸ் கோயிங் டு ப்ரிவென்ட் தி pregnancy. So then you have to talk about the surgical method. So what is surgical method? Surgical method la vandu pathina you can use that what is that, cutting இல்லையா. ஸோ கட்டிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூ ஹாவ் டூ திங், வாசிக்டோமி அண்ட் டியூபிக்டோமி. ஸோ வாசிக்டோமி அண்ட் டியூபிக்டோமியில் வேஸ்ட் டிஃப்ரென்ஸை கட் பண்ணி டைப் பண்ணிவிடுவாங்க. ஸோ மேலில் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும், ஆனால் ஸ்பெர்ம் வந்து வெளியே தான் வராது. ஓகேவா, ஸோ வாசிக்டோமி அண்ட் டியூபிக்டோமியில் வந்து ஃபெலோப்பியன் டியூப்பை கட் பண்ணி டைப் பண்ணிவிடுவோம். அப்போ ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் எக் இருக்கும். அப்போ ஸ்பெர்ம் வந்து ஃபெலோப்பியன் டியூபுக்கு ரீச் பண்ண முடியாது. ஸோ we are going to cut and tie the fallopian tube. அண்ட் வாசிக்டோமிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ we are going to cut and tie the vas difference. ஸோ இது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ they cannot have baby after that. So it's a terminal method. Okay, after that they cannot have pregnancy. So okay, reversibility is very poor. Sometimes we can do some surgery to bring back to the normal condition. Okay, so they can temporarily நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணதுக்கு நடுவில் ஒரு பைப் மாதிரி செட் பண்ணி so again they can bring back their fertility, but it is the reversibility is actually very poor only. So vasectomy is done in male and tubectomy is done in female. So you can இந்த டேர்ம் எழுதணும் கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் ரைட் த சர்ஜிக்கல் மெத்தட்னு போட்டு ஸோ மேல் வேஸ்ட் டிஃப்ரென்ஸை கட் பண்ணி டைப் பண்ணுறாங்க, ஃபீமேலில் ஃபெலோப்பியன் டியூப்பை கட் பண்ணி டைப் பண்ணுறாங்க. ரெண்டுத்துலையுமே கேமெட் ஃபார்ம் ஆகும், ஆனால் டிரான்ஸ்போர்ட் தான் ஆக முடியாது. ஓகேவா, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் கம்ப்ளீட்ஸ் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் திஸ் சாப்டர். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ ப்ளீஸ் நோட் எவ்ரி கொஸ்டின். ஸோ ஐ ஹேவ் ட்ரை டு கவர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் திஸ் பிடிஎஃப். ஓகே, ஸோ எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்குது ஷார்ப் at 8 PM வந்து. ஸோ யூ கேன் கெட் யுவர் கொஸ்டின் பேப்பர். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தந்திருக்கேன். ஆஸ் வெல் அஸ் வந்து ஸோ யூ கேன் ஆல்சோ கெட் 1 minute யூ கேன் ஆல்சோ கெட் இட் ஃப்ரம் யுவர்
வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ கேன் see here. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் வாட்ஸ்அப் குரூப் ரைட், as well as சாரி டெலிகிராம் சேனல். இது ஒரு நிமிஷம் அப்படி வச்சுக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெலிகிராம் சேனல். ஸோ டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் at 8 PM. ஸோ we are giving our question paper like this. ஓகே, ஸோ கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இருக்கும். ஸோ யூ கேன் கிளிக் தி கொஸ்டின் பேப்பர் அண்ட் யூ கேன் ரைட் தி டெஸ்ட். ஓகே, ஸோ டெஸ்ட் எழுதிட்டு ஆஃப்டர் தட் யூ கேன் சென்ட் யுவர் ஆன்சர் ஷீட் ஆல்சோ. நாங்கள் உடனே கரெக்ட் பண்ணி ரிசல்ட்ஸும் அனுப்பிடுறோம் டக்குன்னு. ஓகேவா? ஸோ அதனால் do not forget to attend this test. Call all your friends. So every day start discussing with your friends. Okay, so we have only less amount of days left in your hand. ஓகே, ஸோ மறக்காமல் வந்து இந்த டெஸ்ட்டை தினமும் அட்டன் பண்ணுங்கள். 8 PM வந்து ஷார்ப்பாக வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி டெலிகிராம் சேனல் ரெண்டுத்துலேயுமே நாங்கள் வந்து we are uploading our question paper. So after that we are giving 1 hour time. Okay, so pattern வந்து பார்த்தீங்கன்னா 5 1 mark question, 5 2 mark question, 5 3 mark question, மொத்தமாக 30 marks இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் we have completed 4-5 chapters. ஓகே, இன்னும் ஒரு 8 chapters கிட்ட தான் இருக்குது. அதோட சிலபஸ் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் 10 days ஜஸ்ட் எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. எங்களோட சேர்ந்து நீங்கள் சிலபஸை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதை பற்றி ஏதாவது டவுட் வேணும்னா, அது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ ஐ ஹவ் given the link of the WhatsApp group as well as the Telegram channel down in the description box. So do not forget to check it out. Okay, so click பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Call all your friends. So keep spreading the message about our channel. We'll meet you in the next video. Until then, stay tuned. Bye bye guys.